இந்த ரிஷபராசி ஆண் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு கவிஞனா, ஒரு கலைஞனா, ஒரு ரசிகனா, ஒரு நல்ல ஆளுமை நிறைந்த நபரா, ஒரு அன்பானவனா, ஓரளவுக்கு எல்லா விஷயங்களையும் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு ஏங்கக்கூடிய ஒரு நபரா, ஒரு ரோல் மாடலா இருந்து தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி இவர் எப்படி ஒரு அசுரனாக மாறுகிறார், எங்கே துரோகங்களை சந்திக்கிறார், பிறகு இவருடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத முழுவதுமா இந்த பதிவில் நாம் விவரமாக காண்போம். இந்த ரிஷபராசி ஆண்கள் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும் பொழுதே இவர்கள் ஓரளவுக்கு பளிச்சென்ற ஒரு தோற்றத்தில் இருப்பார்கள். ஏன் அப்படின்னா இந்த ராசியாதிபதி சுக்கிரன் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு நல்லா நம்ம மேக்கப் பண்ணிக்கணும், ஓரளவுக்கு அட்ராக்ஷனாக இருக்கணும். அந்த தோற்றத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட், இப்போ நம்ம ஒரு இடத்துல மார்க்கெட்டிங்க்கு போகிறோம், இல்லை ஒரு ப்ரெசன்டேஷனுக்கு போகிறோம் அப்படிங்கும் பொழுது பார்க்கும் பொழுதே ஓரளவுக்கு க்ளீனாக ஃபிட்டாக நீட்டாக இருக்கக்கூடிய நபர் அவர். ரிஷபராசி அப்படிங்கும் பொழுது பெரும்பாலும் அவருடைய பெயருடைய ஆரம்ப எழுத்து பார்த்தோம்னா வி இல்லைன்னா கே, அதாவது இப்போ இந்த விஸ்வநாதன், வெங்கட்டு, அப்படி இல்லைன்னா விவின், விகேஷ், வித்தேஷ், இந்த மாதிரி பெயர்கள், இல்லை கேல வரக்கூடிய பெயர்கள் கார்த்திக், கலைச்செல்வன்,